ஒரு மஞ்சப்பையை கொண்டு வந்ததா சொல்றாங்க. அந்த மஞ்சப்பையில வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுல வந்து இந்த மஞ்சப்பையில கொண்டு வந்தாரா. இந்த பணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அழகா சொல்லுவாங்க, நாங்க வந்து தமிழின விரோதி ராஜபக்சவை எதிர்க்கிறோம். நம்ம சீனா வந்து கையில எடுத்திருக்காங்க இல்லையா ஸ்ரீலங்கால, அந்த போர்ட் வந்து ஜெகத் ரட்சகன் வந்து அதானி மூலியமாக அந்த போர்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. தமிழ் தமிழ் சொல்லிக்கிட்டு பல லட்சம் பேரை வந்து 2009 இந்த முல்லை கால்வாயில வந்து பலி கொடுத்திருக்கு. 97 பீரியட்ல தேவகவுடா கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் பெரா, அதை வந்து ஃபெமாவா மாத்தினாங்க, சிவில் அஃபென்ஸ். அம்பானி 300 கோடி ரூபாய் வந்து பெரா வயலேஷன் வந்து ஃபிமாவா மாத்தி அவங்களை தப்பிக்க விட்டாங்க. அந்த சசிகலா அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் வந்து அவங்களுக்கு தடை இருக்கு, தேர்தலே போட்டியிட முடியாது. அவங்க அண்ணாமலை அவர்கள் தெளிவாக 200 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக மெட்ரோ ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு வைத்தாங்க. தமிழ்நாட்டு முதலீட்டு பெஞ்ச் அப்படின்னு சொல்லி அங்க உருவாக்கி இருக்கோம் ஜப்பான்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா நிறைய சந்தேகங்களை கிளப்புகிறது. இவர்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து வெளிநாட்டு பயணம் செய்வது என்பது, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் வெளிநாடுகள் இருப்பது, அதை வந்து டைவர்ஸ்ட் செய்யப்படுதா. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, அண்ணா அறிவாலயத்துல ஒரு ட்ரஸ்ட் செயல்படும். அந்த ட்ரஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த 80G ஒரு 100 கோடி ரூபாய் உதாரணத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 20 கோடி ரூபாய் தான் அந்த ட்ரஸ்ட் எடுத்து மீதி 80 கோடி ரூபாய் கொடுத்துரும், திருப்பி கொடுத்துரும் அந்த கம்பெனிக்கு. அப்ப அது பிளாக் ஒயிட்டா மாறி ராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்து நான் போட்ட திட்டத்தினாலதான் வந்து இன்னைக்கு வந்து பன்னி குட்டி மேய்க்கிறவங்க கூட வந்து மொபைல் போன் வச்சிருக்காங்க அப்படின்னு பெருமையா புத்தகம் எல்லாம் எடுத்து எழுதி வெளியிட்டார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் வணக்கம், நமஸ்தே ஜி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜி, நீங்க நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கா, சொல்லுங்க ஜி. திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரோட குடும்பத்தினருக்கு 908 கோடி அபராதம் விதித்திருக்கிறது அமலாக்கத்துறை. எதற்கான இந்த அபராதம்? இந்த இவ்வளவு தொகையை வந்து அபராதமா விதித்திருக்குன்னா இதற்கு பின்பு ஏதோ ஒரு பின்புலத்துல ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கணும். இதற்கு குறித்து திமுகவோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, அவர் மீது எந்த விதமான விளக்கமும் கூட கொடுக்காம இருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் காலை வணக்கம். நாரதர் மீடியா குடும்பத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னோட மனமார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது ஐயா, ஒரு விஷயம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப தெளிவா கொஞ்சம் லைட்டா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்லிடலாம். ஏன்னா நம்ம திருக்குவளை தஞ்சாவூர்ல இருந்து ஐயா வந்து புறப்பட்டு வராங்க. அதை ஒரு சிலர் திருட்டு ரயில்னு சொல்றாங்க, திருட்டு ரயில் ஏறி வந்தாரு, மஞ்சப்பை எடுத்துட்டு வந்தாரு. நான் அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் போல, திருட்டு ரயில்ல வந்தாரா இல்லை டிக்கெட் வாங்கிட்டு வந்தாரான்றதை வச்சுக்குவோம். ஏதோ ஒரு ரயில் ஏறி வந்தாரு, ஒரு மஞ்சப்பையை கொண்டு வந்ததா சொல்றாங்க. அந்த மஞ்சப்பையில வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னோட கால்குலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுல வந்து இந்த மஞ்சப்பையில கொண்டு வந்தாரா, எப்படி என்னென்ன எவ்வளவு பணம் கொண்டு வந்தார் அந்த மஞ்சப்பையில வரும்போது, அந்த ரயில் ஏறி வரும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்றது. இந்த குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சன் நெட்வொர்க் குடும்பம் இந்த மாதிரி பரவலா விரிந்து இன்னைக்கு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது இல்லாம இன்னைக்கு வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் மூலியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது மட்டும் அல்லாமல் இவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அப்படின்ற குடும்பம், அந்த மாதிரி வந்து பெரிய விரிவடைஞ்சுக்கிட்டே போறாங்க. எல்லா ஆங்கிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பணம் பெருகிக்கிட்டே போகுது. இந்த பணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அழகா சொல்லுவாங்க, நாங்க வந்து தமிழின விரோதி ராஜபக்சவை எதிர்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. போர்ட் நம்ம சீனா வந்து கையில எடுத்திருக்காங்க இல்லையா ஸ்ரீலங்கால, அந்த போர்ட் வந்து இவங்க வந்து ஜெகத் ரட்சகன் வந்து அதானி மூலியமாக அந்த போர்ட் கான்ட்ராக்டை எடுக்கிறதுக்கு அதுக்கு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய், எனக்கு வந்த தகவல் பிரகாரம் வந்து 30,000 கோடி ரூபாய் அவர்கள் முதலீடு பண்ணுவதற்காக அந்த ஒட்டம்பட்டா அப்படின்ற அந்த இது அந்த பேர் எனக்கு சரியா நினைவு வரல இப்போ,
அந்த போர்ட், அதாவது சீனா இப்போ எடுத்து நடத்தி கொண்டிருக்கும், அதாவது இதுக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் இதற்கு போட்டி போட்டார்கள். ரஷ்யா ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து அமெரிக்கா இந்த போர்ட் எப்படியாவது நம்ம கான்ட்ராக்ட்ல எடுக்கணும். ஆனா சீனா உட்புகுந்து இதை வந்து கையில் எடுத்துட்டாங்க. அந்த சீனாவுடைய இதுலயே வந்து போர்ட்டினோட ஒரு பங்கு வந்து அதானி, அந்த பகுதி, அந்த அதானியும் வந்து அந்த போர்ட்ல வந்து கான்ட்ராக்ட், அதாவது டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதா இருந்தாங்க. அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவர் வந்து பண்றதா இருந்ததாகவும் ராஜபக்சேவை அணுகி பலமுறை இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிகிறது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தமிழ் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து முத்தமிழ் மாநாடு, முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி பழனியில நடத்திட்டு, ஆனா வந்து நீங்க வந்து பல லட்சம் பேரை வந்து 2009 அந்த முல்லை கால்வாயில வந்து பலி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட என்னோட கால்குலேஷன் பிரகாரமே வந்து 5 லட்சம் தமிழர்கள் இறந்துறதா தான் எனக்கு வந்திருக்கு தகவல். ஏன்னா நான் தான் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் இது பெருமைக்காகவும் சொல்ல, இதுக்காகவும் சொல்ல, எனக்கு இருந்த சர்வதேச தொடர்புகள் மூலியமாக அப்பொழுது அந்த இன்சிடென்ட், அந்த நிகழ்வு நடந்த போது நான் வந்து நவநீதம் பிள்ளை அம்மா, அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கன் தமிழர், அது இல்லாம வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ரெஃப்யூஜி ஹெட் ஆக இருந்தாங்க. அவங்க வந்து உடனடியா அவர்களுக்கு தகவல் பறந்து நான் அதற்கான ஒரு புள்ளியை வைத்தேன். அந்த புள்ளி சரியாக நடந்து அவரிடம் சென்றது. அவர் உள்ளே நுழைந்து எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அகதிகளாக இருக்கிறார்கள் என்று கணக்கிடவும் உள்ளே விடவில்லை. இதற்கு ஆயுதம் எல்லாம் கொடுத்தது உங்களுக்கு நன்றாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆயுதம் எல்லாம் கொடுத்தது இந்தியா தான், சோனியா காந்தியினுடைய யூபிஏ கவர்மெண்ட் அப்படின்றதான் தகவல்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இங்க இருக்கிறவர்கள் வந்து தமிழர்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பல லட்சம் உயிர்களை இழந்து விட்டோம். ஆனா இன்னைக்கு அதே ராஜபக்சே கிட்ட வந்து நீங்க வந்து அந்த போர்ட்டுக்காகவும் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் அதானி மூலியமாக பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் நீங்க வந்து அதை வந்து கையில் எடுத்து இது மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். இப்ப இந்த இடி ரைடு பண்ணியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ்டார் அப்படின்ற ஓவர்சீஸ் லிமிடெட், இதைதான் வச்சு இது வந்து சிங்கப்பூர்ல இருப்பதாகவும் தகவல் வருது. அதுல வந்து இந்த மொரீஷியஸ் போன்ற நாடுகள் மூலியமாக ஷெல் கம்பெனிகளாக இது செயல்படுகின்றன அப்படின்றதான் தகவல் போய் வந்து என்ன பண்றாங்கன்னா, குருகாம்ல இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீஸ்க்கு இவங்களுக்கு தகவல் வருது. கிட்டத்தட்ட ப்ரொவிஷனலி அட்டாச்டு அசட்ஸ் 294.19 கோடி நிலம் வாரியாகவும் பில்டிங்களாகவும் பிளாட்ஸாகவும் எஃப்டிஆராகவும் ஃபாரின் டைரக்ட் ரெவென்யூ அது மூலியமாகவும் ப்ரொவிஷனல் ஆஃப் த பிஎம்எல்ஏ ஆக்ட் 2002 பிரகாரம் வந்து சன்ஸ்டார் ஓவர்சீஸ் லிமிடெட் அண்ட் அதர்ஸ். இது அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 24 இடி குவஹாட்டியில வந்து என்ன பண்ணீங்கன்னா சர்ச் ஆபரேஷன்ஸ் நடந்து ஃப்ராடுலன்ட் கான்ட்ராக்ட்ஸ் worth 118 crores ஆஃப் அசாம் பில்டிங் கான்ட்ராக்ட், இதெல்லாம் வந்து இது வெல்ஃபேர் மூலியமாக புரப்ஸ்ரீ பிரிண்டிங் ஹவுசிங் அப்படின்ற ப்ரொப்ரைட்டர்ஷிப் பியூஷ் பைராக் அவங்க மூலியமாகவும் இதுமெல்லாம் வந்து நிறைய ஸ்கேம்கள் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க இடி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இந்த வர்த்தகமானது வந்து பல இடங்கள்ல, அசாம்ல மட்டும் இல்ல, பல இடங்கள்ல வந்து வேற வேற பினாமிகளை வைத்துக்கொண்டு இந்த சன்ஸ்டார் நிறுவனம் பில்டிங் கான்ட்ராக்ட் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபாரின் மணி வந்து இது வந்து எஃப்இஎம்ஏ, இது வந்து ஏற்கனவே ஒரே ஒரு பின்னோக்கி ஒரே ஒரு புள்ளியை மட்டும் நான் சொல்லிடுறேன் மக்களுக்கு புரியுறதுக்காக. இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டா இருந்தது. அதாவது 96 வரைக்கும் 97 பீரியட்ல தேவகவுடா கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா, அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் ஃபெரா, அதை வந்து ஃபெமாவா மாத்தினாங்க. சிவில் அஃபென்ஸ் எஃப்இஎம்ஏ எஃப்இஆர்ஏவா இருந்ததை கிரிமினல் அஃபென்ஸா இருந்ததை அதுல வந்து பிடிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜெயில் தண்டனை வந்து 6 வருட காலம் மினிமம். அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து அபராதங்கள் இதெல்லாம் இருக்கு. ஜெயில் தண்டனை கண்டிப்பா உண்டு ஃபெரால. ஆனா இது வந்து ஃபிமாவாக சட்டம் திட்டம் மாற்றம் செய்யப்பட்டு பல பேர்களுக்கு உதவியாக இருந்தது தான் அப்பொழுது பத்திரிகையில வந்த செய்தி எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. இதுல எல்லாம் முக்கியமான புள்ளிகள் வந்து பயன்பெற்றார்கள். உதாரணமாக அம்பானி
300 கோடி ரூபாய் வந்து ஃபெரா வயலேஷனை வந்து ஃபிமாவா மாத்தி அவங்களை தப்பிக்க விட்டாங்க. அது இல்லாம ஜெயலலிதா அம்மையாரும் வந்து பல கோடிகள்ல வந்து ஃபிரா வயலேஷன் பண்ணதுல அந்த இது வந்து ஃபிமாவா மாறிச்சு. சிவில் சட்டத்துல இது கிடையாது. அதாவது நீங்க ஃபைனை மட்டும் கட்டிட்டு போகணும். இந்த மாதிரி அசட்ஸ் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஜெயிலு கிடையாது. ஆகையினால அரசியல்வாதிகளாக இருந்தாங்க நீங்க வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண வந்த டிஸ்குவாலிபிகேஷன் உங்களை வந்து தடை செய்வது, தேர்தலில் போட்டியிடுவது தடை செய்வது வந்து இதுவா இருக்கும். இப்ப இந்த சசிகலா அம்மையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் வந்து அவங்களுக்கு தடை இருக்கு. தேர்தலே போட்டியிட முடியாது அவங்க. ஆகையினால இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாதுன்றது ரொம்ப கிளவரா இன்னைக்கு வந்து அது ஃபிமாவா மாத்தினாங்க. கிட்டத்தட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்த் 89.18 crores has been seized in terms of section 37A of FIMA order to confiscate அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி இது பல வருடங்களா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஜெகத் ரட்சகன் ஐயார் மேல இருக்கக்கூடிய ஐடி ரெய்டு பல தடவை நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா பீரியட்லேயே 2-3 தடவை நோட்டீஸ் கொடுத்து ஆஜராக வேண்டும். அதற்கு ஆஜராகும் போது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் அசட்ஸை வந்து அட்டாச் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாரியாக வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட அசட்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வந்து பல கோடிகள்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 900 கோடி ரூபாய் வந்து ஃபைன் வந்து ஃபெமா ஆக்ட் மூலியமா அவர் மேல அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே போட்டிருக்காங்க. அசட்ஸும் அட்டாச் பண்ணிருக்காங்க. 89 crores worth of அசட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த அளவுக்கு பணங்களை கட்டி, அதாவது இன்னொரு விஷயம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். 900 கோடி ரூபாய் ஃபைனை கட்டுற அளவுக்கு அவருக்கு பணம் இருக்குன்னா இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது, யார் பணம், எப்படி ரூட் ஆகுது அப்படின்றத வந்து விஷயங்களை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில நிறைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாம் வந்து போய் ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் ஜெயிச்சு வராங்க. பணம் கொடுத்து ஜெயிப்பதாக சொல்கிறார்கள். 2000-3000 ஓட்டுக்கு அப்படி கொடுத்து வந்துடுறாங்க. ஸோ இது மாதிரியான வயலேஷன்ஸ் வந்து நிறைய இந்த சன்ஸ்டார் நிறுவனம் அது மாதிரி நிறைய ஷெல் நிறுவனங்களை வைத்து கொண்டு ஃபாரின் மணி, அதாவது இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்துல வந்து ஒரு லீடிங் பேச்சாளர், அதாவது சமூக ஆர்வலர், அது இல்லாம இதுவா இருந்தவர் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நம்ம இந்த மீடியால அவர் பேரை நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டா இன்னொரு யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலையினுடைய ஆக்ஸ்போர்ட் லண்டன் பயணம் வந்து வேற ஒரு காரணத்துக்காக அவரை அனுப்பப்படுகிறார் அப்படின்னு தான் வந்து ஊடகங்கள்ல பொதுவா எல்லாராலையும் இந்த திராவிட மாடலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் பேசி கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சை. இது வந்து உண்மையிலே அவங்க சொல்ற மாதிரி வந்து லண்டன்ல வந்து ஏதாவது பெரிய பணங்கள், வெளிநாட்டு பணங்கள், இவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பணங்கள், இந்த திராவிட மாடலுக்கு சம்பந்தப்பட்ட பணங்கள் இருப்பதாக அவர்கள் சொல்வது போலவே இருந்தால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியினுடைய அவருடைய சகோதரர் எங்க இருக்காரு, லண்டன்ல இருக்காருன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவரை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண முடியல. அதனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த மாதிரியான மறுபடியும் வந்து இந்த ஜெகத் ரட்சகன் மீது இது வந்து 4வது 5வது இது முதல் முறை இல்லையா, இது பெரிய அளவுல வந்து 900 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனா இதற்கு முன்பாக பல 50 கோடி அப்படிலாம் ஃபைன் போட்டிருக்காங்க. அசட்ஸ் 9 கோடி 10 கோடி. நீங்க கொரோனா பீரியட்லயே வந்து கொரோனாவுக்கு முன்பாகவுமே இவருக்கு வந்து இடி நோட்டீஸ் தொடர்ந்து போயிருக்கு, ஐடி நோட்டீஸ் போயிருக்கு. இவர் பல தடவை ஆஜராகி வந்து பதில் சொல்லியிருப்பதாக தான் தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சரி கட்டுவது என்பதுதான் இவர்களுடைய போக்கு. இன்றைக்கு வந்து மக்கள் பணத்தை இவர்கள் எப்படியெல்லாம் பல இடங்களிலே கொண்டு சென்றிருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு வந்து இந்த சமக்ரகா சர்வ சிக்ஷா அபியான் அதுல வந்து எங்களுக்கு வந்து சேலரி 15,000 பேருக்கு சேலரி கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட காசு இல்லை, மத்திய அரசாங்கம் தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்லி இருக்காருன்னா, இப்போ முதல் ஃபேஸ் காரிடார் ஃபேஸ் 1 மெட்ரோல வந்து நடந்த ஃபேஸ் 1ல 2010 அல்ஸ்தாம் கம்பெனியிடம் 200 கோடி ரூபாய் திமுகவின் முக்கிய புள்ளி, அதாவது ஸ்டாலின் தான் குறிப்பிட்டு வந்து பல மேடைகளிலே
ஏன் குறிப்பாக சைதாப்பேட்டையிலே நான் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் தெளிவாக 200 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக மெட்ரோ ப்ராஜெக்ட்ல வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு வைத்தார். அந்த மாதிரி இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இவங்க வந்து பணங்களை வந்து மக்கள் பணங்களை வந்து லஞ்சமாக இது வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐயா, மெட்ரோ ப்ராஜெக்ட்ல ஊழல் நடக்கல அப்படின்னு சொல்லி அல்ஸ்தாமே சொல்லிட்டாங்க. அல்ஸ்தாம் சொல்லிட்டாங்க. ஆனா வந்து அல்ஸ்தாம் மேலேயே வந்து அங்க பிரான்ஸ்ல அவர்கள் மேல சார்ஜஸ் இருக்கு, ஊழல் கேசஸ் ட்ரையல் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இவர்கள் அல்ஸ்தாம்ன்றது பெரிய கார்பரேட், அவங்க வந்து மாறி மாறி ஸ்னைடரா மாறுவாங்க, அல்ஸ்தாமா மாறுவாங்க. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கம்பெனி பேர் இருந்தது அவங்களுக்கு அல்ஸ்தாம்ன்ற இல்லாம. இந்த மாதிரி பல ரூபங்கள்ல இவங்க வந்து மாறி மாறி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். பிரான்ஸ்ல இவங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. குறிப்பாக இதையும் வந்து அவர்கள் விசாரிக்கிறார்கள். அதாவது இங்க இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மெட்ரோ ப்ராஜெக்ட்ல அவரோட பங்களிப்பு என்ன, அங்க இருந்து எவ்வளவு பணம் வந்து இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது கான்ட்ராக்டாக, அது இந்த பணங்கள்லாம் எங்க அப்படின்னு விசாரணை அங்க நடந்து கொண்டிருக்கு. அதனால பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அல்ஸ்டாம் கம்பெனி வந்து இங்க சென்னையிலயும் வந்து ஆபீஸ் இருக்கு. அவங்க ஆபீஸ் மூலியமா பண பரிவர்த்தனை நடந்ததாக தகவல்கள் தான் அந்த ஊடகங்கள் வாயிலாக அறியப்படுகிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அல்ஸ்தாமே சொல்லிட்டாங்க, நாங்க யாருக்குமே எந்த பண பரிவர்த்தனையும் பண்ணல, லஞ்சமா யாருக்கும் இது பண்ணல அப்படின்னு சொல்லி. இதுல எதுல அண்ணாமலை சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அறிக்கை, அவர்கள் மூலியமாக ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து இவங்க வந்து சம்பாதிச்ச பணம். இப்போ லூலு மால், இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து தமிழகத்துல வந்து மத்திய அரசாங்கம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல, ஆகையினால நான் வந்து துபாய் போறேன், ஸ்பெயின் போறேன், சிங்கப்பூர் போய் முதலீடுகளை ஈட்டுறேன், அது இல்லாம வந்து ஜப்பான்ல வந்து முதலீடுகளை ஈட்டுறேன், அது இல்லாம வந்து நாங்க வந்து ஒரு பெஞ்சை நிறுவி இருக்கோம் ஜப்பான்ல வந்து, தமிழக முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டு முதலீட்டு பெஞ்ச் அப்படின்னு சொல்லி அங்க உருவாக்கி இருக்கோம் ஜப்பான்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா நிறைய சந்தேகங்களை கிளப்புகிறது. இவர்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து வெளிநாட்டு பயணம் செய்வது என்பது, இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் வெளிநாடுகள் இருப்பது, அதை வந்து டைவர்ஸ்ட் செய்யப்படுதா, இன்வெஸ்ட்மெண்டா வரலனாலும் அதை டைவர்ஸ்ட். அதாவது டைவர்ஸ்ட்னா என்னன்னா, நீங்க வந்து வெளிநாடுகளில் இவர்கள் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே வேறு வேறு ரூபத்திலே வேறு வேறு கம்பெனிகள் மூலியமாக இவர்களுக்கு மறுபடியும் வந்து இன்வெஸ்ட்மெண்டாக வருகிறதா, இதற்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்லாம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். ஒவ்வொரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க ஐயா, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. இப்ப அண்ணா அறிவாலயத்துல ஒரு ட்ரஸ்ட் செயல்படுது. அந்த ட்ரஸ்ட் அது எல்லா அரசியல் கட்சியும் இருக்கும். சமாஜ்வாடி பார்ட்டி, பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எல்லாருமே ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இந்த 80G அவங்க கொடுப்பாங்க. இப்போ சப்போஸிங் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், இதுக்கு நிறைய ஏஜென்ட் எல்லாம் செயல்பட்டாங்க. என்னோட தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தார். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு இருப்பார். எனக்கு வந்து புரியல முதல்ல அவர் சொல்லும் போது இது என்ன விஷயங்கள் அப்படின்றது. ஆனா வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து என்ன தெளிவு பெறுகிறது என்றால், ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து இவ்வளவு பணம் இருக்கு, ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்க ஒரு அமௌண்ட்டை வந்து 80G மாதிரி வாங்குறதுக்காக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ட்ரஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு 100 கோடி ரூபாய் உதாரணத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் 20 கோடி ரூபாய் தான் அந்த ட்ரஸ்ட் எடுத்துக்கும், மீதி 80 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துரும் அந்த கம்பெனிக்கு. அப்ப அது பிளாக் ஒயிட்டா மாறிடும். அந்த பிளாக் ஒயிட்டா மாத்துறது தான் இந்த ட்ரஸ்ட்டுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 100 கோடி ரூபாய் அந்த கம்பெனி கொடுப்போம், அல்ல தனிப்பட்ட நபரோ கொடுப்பாரு. அதுக்கு 80G இது கொடுப்பாங்க இவங்களுக்கு. இன்னார் வந்து எங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு இவ்வளவு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து கணக்குல காட்டப்படுறது வெறும் 20 கோடி ரூபாய் தான் கணக்குல காமிப்பாங்க. 80 கோடி ரூபாய் வந்து திருப்பி அப்படியே கேஷா இவங்களுக்கு கொடுத்துரும். அது வந்து ஒயிட்டா மாறிடும். ஆனா வந்து கணக்கு எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி 50 கோடி அப்படின்லாம் எழுதி அதை வந்து ஒரு கணக்கு காமிச்சு அந்த 80G கொடுக்கும்போது இவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சிருவாங்க. ஆனா ரிவர்ஸ் பண்ணுவாங்க அந்த மணியை. இது ஒரு பெரிய ஸ்கேம் நான் கேள்விப்பட்டது இது. ஏன்னா எனக்கு அப்போ ஒரு அப்போ நான் சொல்றது வந்து 2004 ஒரு தொடர்புல வந்தப்போ வேற ஒரு நண்பர் மூலியமா ஒருத்தர் சொன்னாரு, இது மாதிரி இவெல்லாம் பண்றாங்க. நான் விசாரிச்சேன்.
அப்படியா அப்படின்னு உண்மையிலே என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னார். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது சார், அதுக்கு ஏஜென்ட் இருக்காங்க டெல்லியில. அந்த அவரும் நான் சந்திச்சவரும் வந்து டெல்லிக்காரர் தான், அவர் இப்ப இறந்தே போயிட்டார். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய பண பரிவர்த்தனைகள் வந்து மாற்றி இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. அதனால இந்த மாதிரியான பண சர்க்குலேஷன் எல்லாமே வந்து வருது. இப்போ நல்லாவே பாத்தீங்கன்னா 2006ல இருந்து 2011 பீரியட்ல வந்து உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான நிலவரம் வந்து தமிழகத்துல இருந்தது. அதாவது எங்கெங்கெல்லாம் நிலம் பெரிய நிலம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சு புடுங்கினாங்க, புரியுதுங்களா? அதுக்காக தான் வந்து 2011ல ஜெயலலிதா அம்மையார் வந்து வந்தப்போ குண்டாஸ் ஆக்ட், யாரு இந்த பினாமி வைத்துட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நிலத்தெல்லாம் புடுங்கினாங்களோ அவங்க மேல குண்டாஸ் ஆக்ட் போட்டு NSA ஆக்ட் வரைக்கும் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த நிலத்தை அபகரிக்கும் சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. யார் யாரெல்லாம் 2006ல இருந்து 2011 வரைக்கும் பண்ணாங்க. அந்த மாதிரியான நிறைய நிலங்கள்லாம் இவங்க வந்து அபகரிச்சாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்கள் வந்து முக்கிய செயல்பாட்டாளராக உற்று நோக்கப்படுகிறார். பல லட்சம் கோடி ரூபாய், இது 30,000 கோடி ரூபாய் ஸ்ரீலங்காலேயே போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அங்க கூட இடி வந்து என்கொயரி போயிட்டு இருக்குன்னு தான் தகவல்கள் வருது. ஸ்ரீலங்காலே என்கொயரி போயிட்டு இருக்கு, என்ன எவ்வளவு பணம் வந்து இவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது. ஏன்னா இப்ப ராஜபக்சே வந்து அங்கிருந்து ஓடி போயிட்டார். ஸோ ஆகையினால அங்க என்ன நடந்திருக்கு, இப்ப ராஜபக்சேவும் வந்து என்கொயரி பண்ண அளவுக்கு கூடிய அளவுல ஐடியோ அவங்க டீமோ வந்து இன்டெலிஜென்ஸ் விங் வந்து அவர் எங்க இருக்காரோ அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கான பணிகளை மும்முரப்படுத்தி இருப்பார்கள் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான தகவல்கள் தான் வருது. ஆகையினால இவர்களுடைய ஸ்கேம் எல்லாம் வந்து இன்னும், அதாவது ஒரு விஷயம், மத்திய அரசாங்கம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க 2G வழக்குல. அது ரொம்ப டைட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சைன் பண்ணாதனாலதான் இவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆகையினால அந்த 3 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், CBI பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த 3 பேருமே அந்த ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும். யாரா ஒருத்தர் சைன் பண்ணாலும் அது இன்வாலிட் ஆயிடுது. அதனாலதான் 3 வருஷங்களா வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட் வரதுக்கு. எனக்கு எந்த டாக்குமெண்ட்டும் சரியா வரல அப்படின்னு சொல்லி சைனி வந்து அந்த கேஸை வந்து நிராகரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இவங்க என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, இவரு ராஜா மாதிரி ஆட்கள்லாம் வந்து நான் போட்ட திட்டத்தினாலதான் வந்து இன்னைக்கு வந்து நான் கொடுத்த லைசன்ஸ்னாலதான் வந்து இன்னைக்கு வந்து பன்னிக்குட்டி மேய்க்கிறவங்க கூட வந்து மொபைல் போன் வச்சிருக்காங்க அப்படின்னு பெருமையா புத்தகம்லாம் எழுதி வெளியிட்டார். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, நம்ம வந்து மக்களை வந்து இந்த மாதிரி திசை திருப்புவது, அதாவது விட்டா எருமையும் ஏரோப்ளைன் ஓட்டும் அப்படின்ற கதையெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. இல்ல எருமை ஏரோப்ளைன் ஓட்டிச்சுன்னே படம் எடுத்து கூட காமிப்பாங்க. ஏன்னா இவங்க மிகப்பெரிய நாடக கம்பெனி. அதாவது தினந்தோறும் இன்னைக்கு வந்து தமிழகத்துல 2021ல இருந்து பொதுவாவே அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஒரு நாடக கம்பெனி மாதிரிதான் அவங்க இருந்தாங்க. அதாவது கலைஞர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அவங்க நாடக கம்பெனி தான். எம்ஜிஆர் வந்து ஒரு மாறுபட்ட கொள்கையில வந்து பாசிட்டிவான கருத்துக்களை வந்து மக்களுக்கு சொல்வதுல, ஒரு மாறுபட்ட விஷயங்களை வந்து எடுத்து கூறுவதுல தெளிவா இருந்தாரு. ஏன்னா எங்க அப்பா சொல்லுவாரு, நீ எல்லாம் வந்து பிடெக் படிச்சேன்னா எம்ஜிஆர் வந்து ஃபைட் பண்ணதுனாலதான்டா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, நீ வந்து இந்த டோட்டு மூலியமா எல்லாம் போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி நடந்திருக்காது. அண்ணா அறிவாலயத்துலதான் போய் நீ வந்து கவுன்சிலிங்க்கு நின்று இருக்கணும். அந்த மாதிரியான நிலைமை உருவாயிருக்கும் எம்ஜிஆர் மட்டும் இல்லைன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து உயர்கல்வித்துறையை வந்து அந்த அளவுக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய, லஞ்ச லாவணியம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் இவர்கள். ஆகையினால இவங்க வந்து லஞ்சம் பெறுவார்கள். யாருமே வந்து அந்த லஞ்சம் வாங்கி கொண்டு வேலையில சேர்றவங்க கூட வந்து எவனும் வேலை செய்ய மாட்டாங்க. ஆபீஸ்ல நிறைய இன்ஸ்டன்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க இப்ப அந்த பணத்தை சம்பாதிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த திமுக ஆட்சி காலத்துல 2006ல இருந்து 2011 வேலை வாய்ப்பு பெற்றவர்கள்லாம். அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செய்து இவர்கள் வந்து எல்லாமே சமாதானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் இருக்காரு பாருங்க ப. சிதம்பரம், எப்படி வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸை வந்து சிவில் அஃபென்ஸா மாத்தினாரோ, ஃபிமாவா மாத்தினாரோ, அதே மாதிரி இவர் வந்து சமாதான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். சமாதான்னா என்னன்னா, யாரெல்லாம் கருப்பு பணம் எல்லாம் வச்சிருக்கீங்களோ எல்லாம் வெளிப்படையா எங்கிட்ட வந்து சொல்லிட்டீங்கன்னா நாங்க வந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து கணக்குல பிளாக்கை வந்து ஒயிட்டா மாத்தி
நாங்க அதை சமாதானம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார். அந்த மாதிரிதான் வந்து இவங்க சொல்லுவாங்க உடனே பிஜேபி வந்து ஒரு வாஷிங் மிஷின் கட்சி அப்படின்வாங்க. ஆனா உண்மையிலே வாஷிங் மிஷின் கவர்மெண்ட் நடத்தினதே வந்து நம்ம ப. சிதம்பரம் ஐயா அந்த சமாதான் ஸ்கீம் கொண்டு வந்ததுனாலதான். அதனால இதை நீங்க ரெஃபர் கூட பண்ணி பாத்துக்கலாம். சமாதான்னு ஒரு ஸ்கீம் வந்துதா ஐடில அப்படின்னா அந்த ஸ்கீம் இருந்தது. புரியுதுங்களா? யார் யாரெல்லாம் வந்து கருப்பு பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு பணம் கட்டுறீங்களோ அதெல்லாம் வந்து சரி பண்ணி மீதி பணத்தெல்லாம் வந்து நம்ம வந்து சமாதான் அப்படின்னு சொல்லி ஸ்கீம்ல அடிச்சு காலி பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ஒயிட்டா மாத்திடுவாங்க. அதனால இந்த மாதிரியான போக்குகளை கடைபிடித்தவர்கள் தான். ஏன் இந்த தேர்தல் நேரத்துல இந்த அபிடேவிட் கூத்து இருக்கு பாருங்க. 2009 வந்து நம்ம வந்து தேர்தல் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிடக்கூடிய இதுல வந்து அபிடேவிட்ல வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் தகவல் எல்லாம் இது பண்ணி ஸ்ரீவத்சவன்ற ஒரு இடி ஆபீசர் வந்து கேள்வி கேட்கிறார். என்னங்க ஐயா இது இந்த மாதிரி அபிடேவிட்ல தவறான தகவல் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்ச நாளைக்குள்ளே அப்படியே இந்த காபந்து அரசா இருக்கும் போது டக்குன்னு சிதம்பரம் என்ன பண்றாருன்னா எலெக்ஷன் கமிஷன் மூலியமா அந்த அபிடேவிட் தாக்கல் தவறான அபிடேவிட் தாக்கல் பண்ண கிரிமினல் அஃபென்ஸ் அதை உடனே சிவிலா மாத்துறாரு. எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீங்க வந்து இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜபமணி மோகன் ராஜ் அப்படின்னு சொல்லி பழைய எம்எல்ஏ ஜபமணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் காமராஜர் காலத்துல. அவரோட பையன் இவர் என்ன பண்ணாருன்னா அபிடேவிட் தாக்கல் பண்ணார். கொடநாட்டுல இருக்க சொத்து புறா என்று சுஸ் வங்கியில எனக்கு வந்து பல 1000 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி அபிடேவிட் 1 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி அபிடேவிட் தாக்கல் பண்ணாரு. அந்த அபிடேவிட்டையும் ஏத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா அவரை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண விடுறாங்க. நீங்க வந்து அந்த ஊடகங்கள்லாம் 2019 தேர்தல்ல லோக்சபா தேர்தல் நடக்கும்போது இவர் வந்து பை எலெக்ஷன்ல நிக்கிறாரு பெரம்பூர் தொகுதிக்கு. அப்ப வந்து இந்த மாதிரியான அபிடேவிட்டை தாக்கல் பண்ணாரு. அந்த அபிடேவிட்டை கிரிமினல் அஃபென்ஸா இருந்தது. நீங்க ஜெயில் தண்டனை, தவறான அபிடேவிட் தாக்கல் பண்ணீங்கன்னா ஜெயில் தண்டனை, உடனே அதை சிவில் அஃபென்ஸா மாத்திட்டாங்க. எந்த தண்டனையும் கிடையாது. இன்னைக்கு அபிடேவிட்ன்றது ஒரு சடங்கு, கேலி கூத்து மாதிரி ஆயிடுச்சு எலெக்ஷன்ல. இவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்து சட்டங்களை வந்து கையில எடுத்துக்குவாங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா, ராகுல் காந்தி சொல்றாரு பாருங்க, ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இப்படி கையில காமிச்சு சொல்லுவாரு, இங்க பாருங்க நம்மளுடைய அரசியல் சாசனத்தை கொலை செய்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இந்த அரசியல் சாசனத்தை கிட்டத்தட்ட 80% அளவுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பல தடவை எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கோட்டா சிஸ்டத்துல கூட இவங்க வந்து நிறைய குளறுபடிகள் பண்ணாங்க. ஏன் இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் இது சிஸ்டம் பிரகாரம் 30% பெண்கள் வந்து போட்டியிடலாம் பஞ்சாயத்து தேர்தலில். ஆனா இன்னைக்கு நாகாலாந்து பகுதியில கேஸ் போயிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. என்ன கேஸ் போயிட்டு இருக்கு, பெண்கள் 30% தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை நாகாலாந்துல இருக்கு. அதற்கு காரணம் யாரு, மத்தியில ஆண்ட இந்த காங்கிரஸ் அரசாங்கம். இவங்க உடனே ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய பொய் பிரச்சாரம் பாருங்க. இவங்க வந்து தமிழகத்துல ஆரம்பிச்ச இந்த பொய் பிரச்சாரம் இந்தி கூட்டணி கிடையாது, அது INDIA கூட்டணி கிடையாது. அந்த கூட்டணியே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊழல், அதாவது மஞ்சப்பையில 30,000 கோடி ரூபாய் கொண்டு வந்து ஊழல் செய்தவர்கள். அது இல்லாம இவங்களுக்கு எல்லாம் பணம் எங்க இருந்துயா வந்தது நான் கேட்கிறேன். நீங்க என்ன நாடக கம்பெனி நடத்தினவங்க கதை. இன்னைக்கும் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களும் உதயநிதி ஐயா அவர்களும் வந்து என்ன பண்றாங்க, தினந்தோறும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாரு, அதே பிரகாரம் வந்து அன்னைக்கு டிராமா நடக்கும். நீங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கல்ல என்ன டிராமா நடந்ததுன்னு, தேநீர் டிராமா அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தாரு. உடனே கூட்டணி கட்சியில இருக்கவங்களா நாங்க வந்து தேநீர் விருந்துல கலந்து கொள்ள மாட்டோம், இவர் வந்து தமிழகத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய கவர்னர், அதெல்லாம் நாங்க தேநீரை விருந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட். அடுத்த நாள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. என்ன டிராமா நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசு கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா, திமுக கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா. அது என்னங்க ஐயா, தமிழக அரசு கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா, திமுக கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா அப்படின்றது என்ன டிராமா இது? யார மக்களை வந்து திசை திரும்புறீங்களா? நீங்க இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக தானே நீங்க பண்றீங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, திமுக எதிர்க்கும் முதல்வர் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தேநீர் விருந்துல கூட ஒழுங்கா கலந்துக்கல. இவரு தனியா போய் கவர்னரை பார்த்துட்டு அவர் முன்னாடி உட்காந்து TS அப்படின்னு தேநீர் விருந்துல கலந்து கொண்டேன்
அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கை காமிச்சிட்டு வந்தாங்க. அங்க கூட ஒரு கணக்கு, சம்பிரதாயம், சடங்கு அது அப்படின்னு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இவர்களுடைய போக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து 2021 இருந்து இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் விதம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யோசிச்சு பாருங்கய்யா. அதாவது இந்த சித்திகா சாதிக் மிகப்பெரிய கஞ்சா இது அந்த ட்ரையல், அதாவது ஆர்கானிக் ஃபுட்ன்ற போர்வையில கஞ்சாவை உள்ள கலந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கு. ஆனா மத்திய அரசாங்கம் வந்து இது மும்முரமா இதை வந்து பண்ணணும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா மக்களை கொடுமையில் ஆட்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு தமிழகம் வந்து வெம்பி போயிருக்காங்க தமிழர்கள். ஏற்கனவே முல்லைவாயில் கால்வாயில வந்து 5 லட்சம் பேரை இழந்தோம். இன்னைக்கு வந்து பல லட்சம் பேரை இழந்துகிட்டு இருக்கோம் தமிழகம். இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து உண்மையில தமிழர்கள் இருப்பாங்களா அப்படின்றது போக்கே எனக்கு இவங்க சொன்னாங்க ஆதி திராவிடர்கள். இன்னைக்கு வந்து இந்த கள்ளசாராயத்துல இறந்தவங்க 90% பேர். ஏன் நீங்க சரி கொஞ்சம் கம்மியாவே சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும்னு. 80% பேர் வந்து கள்ளசாராயத்தை குடித்து இறந்தவர்கள் ஆதி திராவிடர்கள் தமிழர்கள். இவங்க எல்லாம் வந்து இறந்துட்டாங்கன்னா என்ன அவங்க தமிழகத்துல தமிழர்கள் இருப்பார்களா சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 55% வந்து தெலுங்கர்கள் இருக்காங்க, புரியுதுங்களா? ஆகையினால நீங்க வந்து ஒரு சில பகுதிகளில் கொங்கு பெல்ட்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்னடம் பேசக்கூடிய கவுண்டர்கள் இருக்காங்க. ஆகையினால நீங்க தமிழர்களே இல்லாம போயிடுவாங்களோன்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த டாஸ்மாக வச்சுக்கிட்டு அவங்க சரக்க சப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பல கோடி ரூபாய் நீங்க இன்னைக்கும் வந்து சார் நீங்க டாஸ்மாக்ல போய் எந்த ஒரு பொருளை வாங்கினீங்கனாலும் இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா ஒரு பையன் சொல்றான், ஆனா இங்க பாருங்கண்ணா ஒரு இது வாங்கினேன் 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி 170 ரூபா 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கண்ணா. 10 ரூபாய் இல்ல, எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த 30 ரூபாய் எங்க போகுது? இதெல்லாம் தான் வந்து இந்த பணமா போய் இவங்க கிட்ட வந்து 30,000 கோடி ரூபாய் வெளிநாடுகள்ல எங்கேயோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கையா. அதனால ரொம்ப ஒரு இக்கட்டான இந்த ஜெகத் ரட்சகன் வந்து நீங்க வந்து பிணவரையில எல்லாம் போய், அதாவது பணம்னா பிணமே வாய புழக்கம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக செத்து போற பிணங்கள்லாம் பிளந்து உயிர் எழுப்புவதற்காக அந்த பிணவரையில போய் பணத்தை வச்சாங்களா அப்படின்றதான் ஒரு காமெடியான ஒரு நிகழ்வாதான் இது தோணுது. ஏன்னா அங்க போய் மூட்டையா சரித்திரத்திலே வேற எந்த மாநிலம், இப்ப சொமாலியா, சேரலோனா அப்படின்ற நாடுகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப ஒரு ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லாம் கேட்போம். அந்த நாடுகள்ல கூட வந்து பிணவரையில போய் மூட்டையா கட்டி வைப்பாங்களா அப்படின்றதுதான் தெரியல. ஆனா இங்க வந்து தமிழகத்துல அந்த மாதிரியான அவலம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து அரங்கேறி விட்டது. ஆகையினால மக்கள் எல்லாம் வந்து இது வந்து முடிவு பண்ணணும். இதனோட போக்கு வந்து எங்க போகுதுன்னா இன்னும் தோண்ட பூதம் வந்து தோண்ட பூதம் வெளியில வர மாதிரி இவர்கள் செய்து கொண்டிருக்க ஊழல்கள் ஒவ்வொன்றாக வெளியே வரும் தான் எனக்கு தோணுது. இன்னும் வந்து இந்த ஜெகத் ரட்சகன் ட்ரையல் முடியல. இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஏன்னா ஆல்ரெடி 3-4 தடவை வந்து அவர் என்கொயரி பண்ணி 50 கோடி 9 கோடி அப்படின்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 900 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமா இன்னும் எவ்வளவு கோடி ரூபாய் ஃபைன் போடக்கூடிய அளவுக்கு வந்து ட்ரையலை பிடிப்பாங்களாம் தெரியல. இன்னும் என்கொயரி போயிட்டு இருக்கு. பல இடங்கள்ல வந்து பல வெளிநாடுகள்ல இவர்களுடைய பணம் இருப்பதாக, அந்த பணங்களை என்கொயரி பண்ணுவதற்காக அங்கங்க ஆபீசர்ஸ் போயிருக்கிறதா தான் தகவல் வருது, என்னை பொறுத்த அளவுக்கு, நான் கேள்விப்பட்ட அளவுக்கு. அதனால இதெல்லாம் வந்து என்ன நிலைப்பாடு, இவர்களோட அரசாங்கம் என்ன, அதாவது நம்ம சொல்லலாம் துக்ளக் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. துக்ளக் ஆட்சி எல்லாம் இல்லைங்க, அதோட ரொம்ப மோசமா இருக்கு. இவர்கள் செய்யக்கூடிய டிராமா கம்பெனி தினம் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, தினம் ஒரு டிராமா நடக்குது, தினம் ஒரு மக்களை திசை திருப்பும் நாடகம் நடத்துறாங்க. முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி ஏதோ அந்த ஓட்டெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு பாக்குறாங்க. இவங்க ஓட்டு வாங்கிட்டா மட்டும் இதுவாயிடுமா? இவங்க ஆட்சி வந்து எவ்வளவு காலம் இருக்கும், நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறதா நான் கருதுறேன். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா போய்
எப்படியாவது மறுபடியும் இந்த கூட்டணியில வாஜ்பாய் கூட்டணி மாதிரி எப்படியா சேர்ந்துக்கிட்டு நம்ம ஏதாவது தப்பிச்சிடலாமா எல்லா கேஸ்ல இருந்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து நிலைமை வேற. ஏன்னா என்னதான் நம்ம வந்து இங்க வந்து நீங்க போய் அவங்களோட ஒட்டு உறவு பண்ணிக்கிட்டா கூட அந்த சட்டம் வந்து தன் கடமை செய்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரதான் போகுது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி ஐயா.